கரூர் துயர சம்பவ வழக்கு விசாரணையின் ஆவணங்கள் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கரூர் பிரச்சார உயிரிழப்பு வழக்கு விசாரணைக்காக உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் தற்போது ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் விழுந்தனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அமைத்த ஐஜி அசராக்கார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கடந்த 5ஆம் தேதி முதல் விசாரித்து வந்த நிலையில் வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு வழக்கை மாற்றியது. இதனை அடுத்து எஸ்ஐடி இதுவரை யார் யாரிடம் விசாரித்து வந்தார்களோ அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள், வீடியோ ஆதாரங்கள் மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் கரூர் குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 நீதிபதியிடம் சமர்ப்பித்தனர். ஆவணங்களை கையெழுத்திட்ட நீதிபதி ஏற்றுக்கொண்டார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை குழுவினர் விரைவில் விசாரணையை தொடங்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.